இந்தியா நமக்கு முக்கியமான அண்டை நாடு. நாம் பல விஷயங்களில் இந்தியாவை தான் சார்ந்து இருக்கிறோம். வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு போகிறாங்க. எந்த நாடும் மற்றொரு நாட்டை பயன்படுத்தி கொள்ள விரும்புது. இதில் தவறு இருக்கிறதா நான் நினைக்கல. சமத்துவ அடிப்படையில் இரண்டு நாடுகளுக்கு இடையே இன்னுமே நல்லுறவு உள்ளது. இந்தியா நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக நாம் நினைக்கக்கூடாது அப்படின்னுட்டு வங்கதேச இராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவோடு மோதல் போக்கு இருக்கக்கூடிய நிலையில பங்களாதேஷ் இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சிருக்காங்க. இதற்கு பல காரணங்களும் இருக்கு. நம்ம அண்டை நாடாக வங்கதேசம் உள்ளது. வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. தற்போது அங்கு இடைக்கால அரசு ஆட்சியை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய தலைவராக முகமது யூனுஸ் உள்ளார். இவர் பொறுப்பேற்றதிலிருந்தே இந்தியா வங்கதேசம் இடையே உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஷேக் ஹசீனா நம்ம நாட்டோடு நட்புறவாக செயல்பட்டு வந்தாங்க. ஆனால் முகமது யூனுஸ் நம்ம நாட்டோடு தொடர்ந்து மோதல் போக்க தான் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அதோடு நமக்கு எதிராக இருக்கிற பாகிஸ்தான் மற்றும் சீனாவோடு சேர்ந்து செயல்படுறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காரு. இதனால தான் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மோசமாகி உள்ளது. வங்கதேசம் தற்போது நம்மோடு வீரியமா மோதல தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியா வங்கதேச உறவு பற்றி வங்கதேச இராணுவ தளபதியாக இருக்கிற ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது தொடர்பா அவர் அந்த நாட்டோட புரோதோம் ஆலோ அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா வங்கதேசம் இடையே பல பிரச்சனைகளும் உள்ளன. நீர் பகிர்மான பிரச்சனை, எல்லை பிரச்சனை ஆகியவையும் இதில் அடங்கும். இரண்டு நாடுகளுக்கும் இடையே தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு வாக்கர் ஜமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோடு மோதலை கடைபிடிக்கிறதுக்கு நாங்க விரும்பவில்லை அப்படிங்கிறத மறைமுகமா குறிப்பிட்டிருக்காரு. அதோடு வங்கதேசத்துக்கு இந்தியா எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதையும் கூட அவருடைய பேச்சு மூலமா உணர்த்தியிருக்காரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, வங்கதேசம் அமைதியான சூழலையே விரும்புகிறதா. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை என்பது தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த இரண்டும் இல்லாமல் நாட்டில் வளர்ச்சி பணிகளை செய்ய முடியாது. அதே போல நல்ல அரசையும் நடத்த முடியாது. இதனால் நாம் சகிப்புத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டும். அதே போல நாம் அண்டை நாடுகளின் நலனுக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது. அதே போல நமது நலன்களுக்கு எதிராக அண்டை நாடுகளும் எதையும் செய்யாது என்றுதான் நாம் நம்புகிறோம். இந்தியா நமது முக்கியமான அண்டை நாடு. நாம் பல விஷயங்களில் இந்தியாவை சார்ந்துதான் இருக்கிறோம். மறுபுறம் இந்தியாவும் நம்மிடமிருந்து பல வசதிகளை பெறுகிறது. உதாரணமாக, இந்தியாவிலிருந்து ஏராளமானோர் வங்கதேசத்தில் பணிபுரிகிறார்கள். இவர்கள் தினசரி ஊதியம் அடிப்படையில் வேலை செய்கிறார்கள். அதோடு அந்த பணிகள் அவர்களின் நிரந்தர வேலையாகவும் இருக்கிறது. மறுபுறம் வங்கதேசத்தை சேர்ந்தவங்க சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு போறாங்க. இப்படி இரண்டு நாடுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. இதனால வங்கதேசத்தின் ஸ்திரத்தன்மையில் இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் உறவு நன்றாகத்தான் இருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சமத்துவம் மற்றும் நேர்மையின் அடிப்படையில் அமைய வேண்டும். அதோடு எந்த நாடும் மற்றொரு நாட்டை பயன்படுத்தி கொள்ளவே விரும்புகிறது. இதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சமத்துவ அடிப்படையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே இன்னுமே நல்லுறவு உள்ளது. இந்தியா நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அது நமது நலன்களுக்கு எதிரானதாகிவிடும். அப்படி நடக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இந்தியா வங்கதேசத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத மறைமுகமாக தன்னுடைய பேச்சு மூலமாக குறிப்பிட்டிருக்காரு வங்கதேச இராணுவ தளபதி.